எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். ஒரு அது என் ஜாதி பெருமையை சொல்லும் போது வந்து ஒரு வீரம், என் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என் கண்ணுல வந்து ஒரு வீரமா, ஒரு ராஜ பரம்பரையில இருந்து வந்தவங்க அப்படிதான் நாங்க வந்து ராஜ பரம்பரையில இருந்தோம். அது மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்து வந்துருக்கோம். அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்க நடப்போம். இந்த 2018 வந்து மேனிபுலேட் பண்றாங்க, மாஸ் மேனிபுலேஷன். நீங்களா பெரிய ஆளுன்னு இவங்களுக்குள்ள வந்து திணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பாவமா இருக்கு எனக்கு இவங்க எல்லாம் பார்த்தாலே. இந்த பையனை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு இன்னசென்ட்டா இருக்கான் பாருங்க. நீங்க நடக்க சொன்னா டக்குன்னு எந்திரிச்சு நடந்து வரான், போய் உட்காரான். யாருமே யூஸ் பண்ணிக்கல. தம்பி உனக்கு தெரியல. ஐயோ தங்க உனக்கு தெரியல. நான் மனசை வச்சாதான் என்ன யூஸ் பண்ண முடியும். அப்படிதான் உனக்கு திங்கிங் பண்ணிருக்காங்க. எப்படி திங்கிங் பண்ணாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க எப்படி பண்ணாங்க? இந்த தாட் எப்படி வந்துச்சு? நம்ம பெரிய ஆளுன்ற தாட் உனக்கு எப்படி மனசுல வந்துச்சு? அது சின்ன வயசுல இருந்து ரத்தத்துல வந்தது. ரத்தத்துல எப்படி தன்னால ஊறும்? ஓ நம்ம இவ்வளவு கெத்தா பேசணும். இப்ப நிறைய பேர் நம்மள மாசா வந்து ஒரு பிஜிஎம் போட்டு நம்மள மாசா நம்மளோட பசங்க எல்லாம் பண்றானுங்கன்ற மாதிரி நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க. ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன். அதுல இருந்து வெளியே வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு இது அதை செய்யறதுக்கு தாங்க நாங்க இருக்கோம். இப்ப நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி பேசுறது இல்ல, கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்ல. நான் பாட்டுல என் உண்டு என் ஒர்க்கு நான் பாட்டுல ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டுல என் வேலையை பார்த்துருக்கேன். ஒரு அக்கா எதுல ஆப்போசிட்ல ஒரு அக்கா தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்கா பேர் கூட தமிழ் செல்வியோ ஏதோ நினைக்கிறேன். அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அக்கா அப்பயே சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சுக்கல. அப்போ இப்ப நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி ஆக்கும், இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான்? நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம், அதான்.